அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிஃப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் 20th ஜனவரி 2025. ஸோ நான் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சண்டே ஓகேங்களா. ஸோ நாளைக்கு மண்டே வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ இதுக்கு என்னென்ன மார்க்கெட் வந்து என்ன ப்ரெடிக்ஷன் பண்ணலாம், குளோபல் மார்க்கெட் என்ன ஸ்டேஜ்ல வந்து இப்போ க்ளோஸ் ஆயிருக்கு, டிவிடெண்ட் என்ன வந்து இந்த வீக்ல வந்து என்ன குடுக்க போறாங்க, போனஸ் என்ன இருக்கு, ஸ்பிளிட் என்ன இருக்கு, அப்கமிங் ஈவென்ட்ஸ் ஸோ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்தரா நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரீச் பண்றதுக்கு தமிழ் நிஃப்டி ஜோன் யூடியூப் சேனலை நீங்க வந்து என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் வந்து கிடையாது. ஜஸ்ட் நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போதும், பிளஸ் நீங்க எஸ்ஐபி எது பண்றதா இருந்தாலும் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர் அண்ட் உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இண்டைசஸ் நம்ம இண்டைசஸ் வந்து என்ன மாதிரி வந்து நல்லா க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே வந்து நிஃப்டி 50 23,203 அந்த ரேஞ்சில் வந்து என்ன பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா -108 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா. 0.47% வந்து நெகட்டிவ்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து டவ் ஜோன்ஸ், எஸ்என்பி, நாஸ்டாக் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 0.78 டவ் ஜோன்ஸ் வந்து 0.78ம், எஸ்என்பி வந்து 1%ம், நாஸ்டாக் வந்து 1.49%ம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் யூரோப்பியன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டிஎஸ்சி, சிஎஸ்சி அண்ட் டிஏஎக்ஸ். ஸோ இந்த 3 வந்து என்னன்னா யூரோப்பியன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எஃப்டிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 1.33, சிஏசி வந்துட்டு 0.97ம், டிஏஎக்ஸ் வந்து 1.19%ம் வந்து ஏறி இருக்கு. ஸோ ஓவராலா வந்துட்டு ஃப்ரைடே நைட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கிற யுஎஸ் மார்க்கெட் அண்ட் யூரோப்பியன் மார்க்கெட்டுடைய அவுட்லுக் பார்க்கும்போது எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு. ஸோ எப்பயுமே நமக்கு வந்து என்னன்னா கிஃப்ட் நிஃப்டி நீங்க பார்த்தாலுமே வந்து என்னன்னா ஸ்லைட்லி ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்ல தான் வந்து என்னன்னா அன்னைக்கு ஃப்ரைடே அன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது நிஃப்டி 50யுமே வந்து என்னன்னா நாளைக்கு வந்து ஸ்லைட்லி நியூட்ரல் ஆர் ஸ்லைட்லி அப்சைட் மார்க்கெட் வந்து பாசிட்டிவா ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. பட் இருந்தாலும் கிஃப்ட் நிஃப்டி நாளைக்கு மார்னிங் வந்துட்டு 6:30க்கு எல்லாமே வந்து என்னன்னா ஓப்பன் ஆயிடும். மண்டே மார்னிங் 6:30க்கு வந்து ஓப்பன் ஆயிடும். ஃபர்ஸ்ட் நீங்க அதை செக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்தரா வந்து உங்க டிசிஷன் வந்து எடுங்க. ஓகேங்களா. ஸோ எஃப்ஐஐ அண்ட் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் ஸோ அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆப்வியஸா தெரியும் லாஸ்ட் 2 to 3 மந்த்ஸாவே எஃப்ஐ வந்து கன்டினியூஸா வந்து செல்லிங்லே தான் இருந்துட்டு இருக்காங்க. பட் அதுக்கு ஈக்குவலா டிஐ வந்து கன்டினியூஸா வந்து பையிங் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஓகேங்களா. நான் ஜஸ்ட் லாஸ்ட்டா வந்து ஒரு 5 டேஸ்க்கான ஸ்டேட்டஸ் 5 ஒர்க்கிங் டேஸ் மார்க்கிங் டேஸ்க்கு மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணி இங்க போட்டு வச்சிருக்கேன். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 13th ஜனவரி பார்த்தீங்கன்னா, 4,800 கோடி வந்து இது எல்லாமே குரோஸ்ல இருக்கு. 4,800 கோடி வந்து சேல் பண்ணியிருக்காங்க. 14th ஜனவரி 8,000 கோடி, 4,000 கோடி, 16th ஸோ லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து பார்த்தீங்கன்னா, 17th லாஸ்ட் ஃப்ரைடே 3,318 கோடி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எஃப்ஐஐஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் இந்த ஜனவரி மந்த்ல இன்னைக்கு டேட் வந்து 19th ஓகேங்களா. ஸோ 17th வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 46,000 கோடி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, செல் பண்ணிட்டு வெளிய போயிட்டு இருக்காங்க. இது ஆக்சுவலா இது வந்து பார்த்தீங்கன்னா, நெட் தான் வந்துட்டு. ஒரு சில ஸ்டாக்ல அவங்க வாங்கியிருக்கலாம், ஒரு சில ஸ்டாக்ல செல் பண்ணியிருக்கலாம். ஸோ ஓவரால் நெட் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா, 46,000 கோடி வந்து வெளிய போயிருக்காங்க. ஸோ அதே சேம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, டிஐ வந்து அதுக்கு ஈக்குவலா என்ன பண்ணியிருக்காங்க, வாங்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. வாங்கிட்டும் இருக்காங்க. ஸோ 8,000 கோடி, 7,000 கோடி, 3,000, 2,000, 2,000 அப்படின்னு பார்க்கும்போது, லாஸ்ட் ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 2,572 கோடி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. பட் ஓவராலா இந்த மந்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 49,367 கோடிக்கு வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எப்போ வந்து எஃப்ஐஐ வந்து ஸ்லைட்லி பாசிட்டிவா வராங்களோ, அப்போ வந்து நம்ம மார்க்கெட்டுக்குமே வந்து பாசிட்டிவா இருக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் வந்து இருக்கு. பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிவிடெண்ட், போனஸ் அண்ட் ஸ்பிளிட் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து என்னன்னா, ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு முன்னாடி நெறைய கீ டெர்ம்ஸ் இருக்கு. ஸோ டிவிடெண்ட்னா என்ன? போனஸ்னா என்ன? ஸ்பிளிட்னா என்ன? அது எப்படி நடக்கும்? எக்ஸ் டேட்னா என்ன? ரெக்கார்ட் டேட்னா என்ன? ஸோ நான் இதுக்கு இன்னும் ஃபர்தரா நான் கண்டிப்பா அதுக்கு எல்லாமே ஒண்ணு ஒண்ணுத்துக்கு நான் வீடியோ வந்து போடுறேன். டிவிடெண்ட்க்கு ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன்னு நெனைக்கிறேன். போனஸ் போட்டிருக்கேன்னு நெனைக்கிறேன். ஸோ நான் ஸ்பிளிட்க்கு நான் வந்து நான் வந்து நான் செக் பண்றேன். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்னன்னா, இங்க ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா டிவிடெண்ட் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த வீக்குக்கான இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒரு 4, 5 டேஸ்க்கு என்ன டிவிடெண்ட் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஏஞ்சல் ஒன் பார்த்தீங்கன்னா, ரூ. 11 டிவிடெண்டும், ஹேவல்ஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 4 டிவிடெண்டும், ப ஆ பன்சாலி இன்ஜினியரிங் ரூ. 1 டிவிடெண்டும், வாரே ரினியூவபிள் எனர்ஜி ரூ. 1 டிவிடெண்டும், மஸ்டாக் வந்து ரூ. 7 டிவிடெண்டும் இருக்கு. ஸோ இதுக்கு என்ன இப்ப கரண்ட் மார்க்கெட் பிரைஸ், லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் என்ன இருக்குன்றத நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ் டேட்னா என்னன்னா, ஸோ எக்ஸ் டேட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த டிவிடெண்டான பிரைஸ் வந்து என்னைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற பிரைஸ் வந்து போட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து
21/1/2025 டியூஸ்டே அன்னைக்கு வந்து என்னன்னா எக்ஸ் டேட்ன்னு குடுத்துருக்காங்க. அப்ப மண்டே அன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஃப்ரைடே அன்னைக்கு க்ளோஸ் ஆனது. மண்டே அன்னைக்கும் சேம் இதே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரூ. 2,500 அன்னைக்கு மண்டே அன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப டியூஸ்டே அன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, 2,500 - 11 ஓப்பனிங்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 11 மைனஸ் ஆயிட்டு தான் வந்து ஓப்பன் ஆகும். சேம் சேம் அதே மாரி தான் எல்லா கான்செப்டும் அதே மாரி தான் இருக்கும். ஸோ இந்த வீக்ல பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் ஒரு 5 ஸ்டாக்ஸ் வந்து டிவிடெண்ட் வந்திருக்கு. நீங்க இதில ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு எவ்வளோ டிவிடெண்ட் வந்திருக்கு? என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து வாங்கி வச்சிருக்கீங்க? என்ன ஃபியூச்சருக்கு என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? அதுக்கப்புறம் ஹோல்டு பண்ண போறீங்களா? இல்ல டிவிடெண்ட் வாங்கிட்டு செல் பண்ண போறீங்களா? அப்டின்றதையும் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, போனஸ். போனஸ்ன்றது பார்த்தீங்கன்னா, பிஎன் ரதி இந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1:1 வந்து குடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இதுவுமே 24த் ஜனவரி வந்து குடுத்துருக்காங்க. அதேமாரி ஸ்ப்ளிட்லயுமே இருக்கு. 10:5 அப்டின்னு சொல்லிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 5 ஸ்டாக் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். போனஸா வந்து உங்களுக்கு என்ன குடுத்துருவாங்கன்னா, 5 ஸ்டாக் வச்சோன்னா 1:1ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 5க்கு 5 ஸ்டாக் வந்து குடுத்துருவாங்க. அப்ப என்ன ஆகும் 10 போயிடும். ஸ்பிரிட் வந்து என்ன பண்றீங்கன்னா, 5க்கு 5 ஸ்டாக்ஸ் நீங்க வச்சிருந்தீங்கன்னா, 10 ஸ்டாக்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டு குடுத்துருவாங்க. அப்ப நீ ஆல்ரெடி 10 ஸ்டாக்ஸ் வச்சிருந்தீங்க. அப்ப என்ன ஆகும்னா 20 ஸ்டாக்ஸ் போயிடும். ஸோ ஓவராலா நீங்க 5 ஸ்டாக்ஸ் வச்சிருந்தீங்க அப்டின்னா, பிஎன்ரதி வந்து 20 ஸ்டாக்ஸா வந்து என்ன ஆகும் கன்வெர்ட் ஆயிடும். மேபி நீங்க எப்படி எடுத்தீங்கன்னா, இன்டூ 4 டைம்ஸ் அப்படின்றது வந்து என்ன பண்ணுங்க, கணக்கு வச்சுங்க. நீங்க 1 ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்னா 4ஆ மாறும். 5ஆ வச்சிருந்தீங்கன்னா 20 ஸ்டாக்ஸா வந்து மாறும். ஓகேங்களா? அதுக்கேத்த மாரி இந்த பிரைஸும் என்ன பண்ணுவாங்கன்னா, டிவைட் பை 4ன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. நீங்க வந்து என்னன்னா, இப்போ சப்போஸ் ஒரு ரூ. 200 நீங்க வச்சிருக்கீங்க. 5 ஸ்டாக்ஸ் வச்சிருக்கீங்கன்னா, ரூ. 1000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. 20 ஸ்டாக்ஸ்ன்னு மாறும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ரூ. 200ன்றது என்னவா மாறும்னா, ரூ. 40ன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, மாத்திருவாங்க அது வந்துட்டு. ஒரு அப்ராக்ஸிமேட்டா என்ன சொல்றாங்க அது வந்துட்டு. அன்னைக்கு டேட்ல அன்னைக்கு முந்தின நாள் டேட்ல என்ன இருக்கோ, எக்ஸ் டேட்ல அட்ஜஸ்ட் ஆயிடும். அதே மாரி போனஸ் ஷேருமே பிஎன் ரெஜிஸ்டருமே ஒரு நெக்ஸ்ட் ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ்ல உங்க அக்கவுண்ட்க்கு வந்து கிரெடிட் ஆயிடும். அப்படி கிரெடிட் ஆகும்னா, நீங்க வந்துட்டு உங்க புரோக்கர்ஸ நீங்க என்ன பண்ணலாம், செக் பண்ணிட்டு நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்ப்ளிட்ன்னு பார்க்கும்போது இந்த வீக்ல நாவா வந்துட்டு 2:1 குடுத்துருக்காங்க. ஸ்ப்ளிட் மட்டுமே நீங்க எப்படி பார்க்கணும்னா, ஒரு ஷேர் வச்சிருந்தீங்க. இது வந்து என்னன்னா 2:1 அப்படின்னு குடுத்துருக்காங்க. ப்ளூ க்ளவுட் வந்துட்டு 2:1 குடுத்துருக்காங்க. ஐசோலேஷன் என்டர் அது வந்து பார்த்தீங்கன்னா 10:1 ஒரு ஷேர் வச்சிருந்தீங்கன்னா, அது 10 ஷேரா என்ன பண்ணுவாங்க, கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இங்க 3198ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 319 வந்து கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. பிஎன்ரதி ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோம். ஸோ இந்த டிவிடெண்ட், போனஸ், ஸ்டாக் ஸ்ப்ளிட் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்கமிங் ஈவென்ட் ஓகேங்களா? நீங்க எப்பயுமே வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்கன்னா என்னன்னா, உங்களுக்கு ஈவென்ட்ஸுமே நீங்க வந்து செக் பண்ணணும். ஸோ நம்ம அப்கமிங்ல என்னென்ன எலக்ஷன் ரிசல்ட் இருக்கா? இல்ல ஏதாவது எங்கேயாவது போர் நடந்துட்டு இருக்கா? இல்ல எங்க யுஎஸ் டேட்டா ஏதாவது ரிலேட்டடா ஏதாவது வருதா? இல்ல ஆட்டோமொபைல் செக்டரா இருந்ததுன்னா சேல்ஸ் டேட்டா ஏதாவது வந்துட்டு இருக்கா? இல்ல இந்தியாவுல வந்து ஏதாவது நார்ம்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்றாங்களா? அது வந்து என்னென்ன இது இருக்கு? இல்ல அவங்க ஏதாவது பட்ஜெட் இருக்கா? அப்படின்றது இது எல்லாமே நீங்க ஒன் பை ஒன்னா என்ன பண்ணியிருக்கணும், செக் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அப்கமிங் நெக்ஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்கு என்ன இருக்குன்னா, மேஜர் ஈவென்ட்ன்னு போட்டிருக்கிறதுல வந்துட்டு 20த் ஜனவரி வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து நாளைக்கு வந்து பதவியேற்கிறாரு. ஓகேங்களா? 20த் ஜனவரி மண்டே அன்னைக்கு வந்து பதவியேற்கிறாரு. ஸோ நமக்கு வந்து மார்க்கெட்ல என்ன எப்போ இம்பாக்ட்னா, ஏன்னா நாளைக்கு நைட்டு தான் வந்து பதவியேற்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து 20த் ஜனவரினா நாளைக்கு நைட்டு தான் அவங்களுக்கு அந்த ஸ்டேஜ்ல பார்க்கலாம் இருக்கும். ஸோ நமக்கு 21 ஜனவரி அன்னைக்கு நமக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கிறது கண்டிப்பா வந்து சான்ஸ் இருக்கும். பட் நாளையிலேருந்தே மார்க்கெட் வந்து அதுக்கு வந்து என்னன்னா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுரும். ஸோ அதுக்கப்புறம் 24லேருந்து 27த் ஜனவரி வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ் ஹோம் சேல்ஸ் டேட்டா வரதுக்காக சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 29த் ஜனவரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஃபெட் இன்ட்ரெஸ்ட் மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் அதில ரேட் கட் என்ன சொல்றாங்க, அத பத்தி என்ன வியூ இருக்குன்றத செக் பண்ணி பார்ப்போம். 30த் ஜனவரி பார்த்தீங்கன்னா, யுஎஸோட ஜிடிபி டேட்டா வந்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ 1 பிப்ரவரி அன்னைக்கு இந்தியனோட யூனியன் பட்ஜெட். இது ரொம்ப 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 நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ நம்முடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்னலாம் வந்துட்டு ஆக்ஷன் வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நமக்கு டாக்ஸ் ஏதாவது கட் பண்ண போறாங்களா? டாக்ஸ் ஏதாவது இன்கிரீஸ் பண்ண போறாங்களா? உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து என்னென்ன நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? என்ன வந்து நீங்க வந்து பார்க்குறீங்கன்றதையும் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ 5த் பிப்ரவரி பார்த்தீங்கன்னா, டெல்லியோட எலக்ஷன் இருக்கு. 8த் பிப்ரவரி பார்த்தீங்கன்னா, டெல்லியோட எலக்ஷன் ரிசல்ட் வந்து இருக்கு. ஸோ இந்த எலக்ஷன் ரிசல்ட்டுமே வந்து என்னன்னா, ஆளுங்கட்சி சப்போர்ட் பண்ணா மார்க்கெட் அதுக்கேத்த மாரி வந்து இதுவாகும். ஆளுங்கட்சி சப்போஸ் இதுவாகுறாங்க அப்டின்னா, அதுக்கேத்த மாரி மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வீக் வந்து பிப்ரவரி வந்து ரொம்ப 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 வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். அதே மாரி இங்க பார்த்தீங்கன்னா, யுஎஸோடது மட்டும் தான் மேஜரா வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். நமக்கு டைரக்ட்டா வந்து யுஎஸ் அண்ட் யூரோப்பியன் வந்து டைரக்ட்டா ரிலேட்டட் ஆகும். பட் ஈச் அண்ட் எவ்ரி கண்ட்ரில எல்லா ஈவென்ட்ஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்கும். அந்த ஈவென்ட் வந்து டைரக்ட்டா நமக்கு இல்லன்னா இன்டைரக்ட்டாவும் நமக்கு வந்து இம்பாக்ட் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க எல்லா ஈவென்ட்டுமே வந்து நீங்க என்ன பண்ணுங்க, செக் பண்ணி பாத்துங்க. நீங்க எந்த ஸ்டாக்ஸ் வச்சிருக்கீங்க, அந்த ஸ்டாக்ஸ்க்கு ஏதாவது இம்பாக்ட் இருக்கா? அப்படின்றதையும் என்ன பண்ணுங்க, ஒன் பை ஒன்னா என்ன பண்ணுங்க, செக் பண்ணுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோல உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனா வந்து இருக்கும். ஸோ நான் யூடியூப்
ரீசென்ட்டா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க வந்து செக் பண்ணுங்க. உங்களுக்கு நான் இன்னும் ஃபர்தரா என்னென்ன வீடியோஸ் வந்து நான் போடணும், நான் எப்படி பண்ணிட்டுருக்கேன், இல்ல நான் இம்ப்ரூவ்மென்ட் பண்றதுக்கு ஏதாவது இருக்குங்களான்றதையும் நீங்க வந்து குடுங்க. கண்டிப்பா நம்முடைய வீடியோவ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.